सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नमः। वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संविततं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। हित्वा तदीप्सिततममपि आखण्डलयोषितां किञ्चिच्चकारवदनं पुत्रविश्लेषणातुरा वनं प्रव्रजिते पत्यौ अपत्यविरहातुरा ज्ञानतत्त्वा अपि अभूत् नष्टे वत्से गौः इव वत्सला तमेव ध्यायति देवम् अपत्यं कपिलं हरिं बभूव अचिरतः वत्स निःस्पृहा तादृशे गृहे ध्यायति भगवद्रूपं यदाह ध्यानगोचरं सुतः प्रसन्नवदनं समस्तव्यस्तचिन्तया। பகவான் கபிலர் உபதேசம் தேவஹூதிக்கு தாயாரான தேவஹூதிக்கு உபதேசம் பண்ணிட்டு அவர் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஜீவன் முக்தி நிலையை எப்படி தேவஹூதி அடைஞ்சாங்கிறதுக்கு அந்த பிள்ளையினுடைய விஸ்லேஷ ஆதுரா அவனிடத்திலிருந்து பிரிந்ததுனால அவளுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தோட அவளுடைய முகம் கொஞ்சம் மாறுதல் அடைஞ்சதுன்னார். ஆனா அதுல ஸ்ரீதர சுவாமி சொல்லும் பொழுது புத்திரபூத ஈஸ்வர விரகாத்துன்னார். ஏன்னா அங்க ஈஸ்வரனுடைய பிசிக்கல் பிரசன்ஸ் இருந்தது இத்தனை நாள் வரையில், அது விலகிடுத்து. அதுக்காக அவளுடைய மனசு ஒன்றும் பெருசா தளரல, கிஞ்சித்துன்னு போட்டார். ஏதோ கொஞ்சம் சற்றே மாறித்து, அவ்வளவுதான் அந்த இடத்துலயே தவிர. ஏன்னா உடனே அவ உள்நோக்கு பார்வையுடன் அந்த குழந்தையே ஹரி அப்படின்னு தெரிஞ்சுண்டு கபிலாவதாரத்துல வந்திருக்க கூடியதாக தன்னுடைய பிள்ளை, ஆனா அது விஷ்ணுதான், பகவான் தான் அப்படிங்கறத புரிஞ்சுண்டு அதை பத்தியே மனசுல தியானம் பண்ணதுனால அவளுக்கு சட்டுன்னு ஒரு ஆசைகள் விலகி அந்த பகவத் ரூப தன்னுடைய மனசுல எப்ப பார்த்தாலும் இருந்துட்டு இருந்தது. தம் பிள்ளை சொன்னது சுதகா எது ஆக, குழந்தை எது சொன்னானோ அத அந்த பகவத் ரூபமான பிரசன்ன வதனத்தை பலவிதமாக அவ நினைச்சா. சமஸ்த வியஸ்த சிந்தையா, பார்ட் பார்ட்டாவும் அவ யோசிச்சு பார்த்தா அல்லது முழுமையாகவும் யோசிச்சு பார்த்தா. அதுல தியாயத்திங்கிற கம்ப்ளீட் மெடிடேஷன் எல்லாத்தையும் உள்நோக்கு பார்வையில அந்த குழந்தையனுடைய முகத்தை பார்த்துட்டு இருந்ததுனால, பகவத் சிந்தனை இருந்ததுனால அடுத்தது அவளுடைய ஜீவன் முக்த ஸ்திதியை தான் சொல்றார் அடுத்த ஸ்லோகங்கள்ல இருந்து. பக்தி பிரவாக யோகேன வைராக்கியேன பலீயசா யுக்தானுஷ்டான ஜாத்தேன ஞானேன பிரம்மஹேதுனா விசுத்தேன ததாத்மானம் ஆத்மனா விஸ்வதோ முகம் ஸ்வானுபூத்யா திரோபூதம் மாயாகுண விசேஷணம். அதை பத்தியே தியானம் பண்ணிட்டு இருந்தாங்கிறதுக்கு வர்றீங்க. விசுத்தேன, விசுத்தேனங்கிறச்சு விசுத்தமான இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கணும். சோ விசுத்தேன ஆத்மனா, சுத்தமான ஆத்மா மனசு, அந்த மனசுனால பகவத் ஸ்வரூபத்தை தியானம் பண்ணா. தியாயதி அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தியாயத்தியோட சேர்த்துக்கணும். சோ விசுத்தேன ஆத்மனா தியாயதி சதி. நல்ல ஒரு சுத்தமான ஆத்மா. சுத்தம்ங்கிறது எப்படி வரப்போறது அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய இந்த விசேஷணங்களை வச்சுதான் அதை குவாலிஃபை பண்றார். அது எப்படி சுத்தமாகும் அப்படின்னா பக்தி பிரவாக யோகேன, பக்தியினுடைய பிரவாகம், அது அந்த பக்தி பிரவாகம் சேர்ந்ததுனால இந்த இடத்துல அந்த தாய் சேங்கிற அந்த ஒரு கனெக்ஷன், அந்த ரிலேஷன்ஷிப் இல்லை இந்த இடத்துல. பகவான் பக்திங்கிற ஒரு பாயிண்ட் வந்துடுறது அந்த இடத்துல. அப்கோர்ஸ் அந்த குழந்தைங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தா கூட பக்தியா மாறினத்தினால அது பக்தி பிரவாக யோகேன. அத ஞானசம்பந்தரும் சொல்லுவார், அன்பினில் விளைந்த ஆரமுதேம்பர். அன்புங்கிறது அந்த இடத்துல பக்திய சொல்றார். சிக்கனை பிடித்தேனுங்கிறார் இல்லையா, நான் அப்படியே கெட்டியா பிடிச்சுட்டு இதுக்கு மேல நீ எங்க போற, என் மனசுலதான் உட்கார்ந்துட்டு இருக்க போற, அதனால அன்பினில் பிறந்த ஆரமுதேங்கிற
அந்த பக்தி பிரவாக யோகேன பக்திங்கிற அந்த ஓட்டம் வந்துடுத்துனா அது சேர்ந்துடுத்துனா வைராக்கியேன பலீயசா ஒரு பெரும் வைராக்கியம் ஏற்பட்டுடுத்து. தேவர்கள் பெண்கள் அப்சர ஸ்திரீகள்லாம் ஆசைப்படுகின்ற அப்பேற்பட்ட ஒரு ஒரு சொத்து சுகம் வாட் எவர் கர்தமர் கிரியேட் பண்ணியிருந்தாரே அதை பூரா அவ வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு ஹித்வா அப்படித்தானே. அது ஒண்ணும் அவசியம் இல்லை நமக்கு நம்மளுடைய லைஃபுக்குங்கிறத தீர்மானம் பண்ணி தானே அவ வந்திருக்கா. அதனால பலியசா வைராக்கியேன நல்ல ஒரு ஸ்ட்ராங் டிட்டாச்மெண்ட். அதோட கூட அததான் பக்தி வைராக்கியம் ரெண்டும் வேணும் நமக்கு. ஞானம் வைராக்கியம் பக்தி இது மூணும் இருந்தாதான் நமக்கு ஜீவன் முக்தத்துக்கு ஜீவன் முக்தி நிலைக்கு ஒரு உபயோகமா ஆகும். அத இந்த இடத்துல சொல்றாரு. சோ பக்தி பிரவாக யோகேன பக்தியினுடைய ஓட்டம் கலந்ததுனாலையும் பலியசா வைராக்கியேன ஒரு நல்ல திருடமான வைராக்கியத்தினாலையும் யுக்த அனுஷ்டான ஜாத்தேன பிரம்மஹேதுனா ஞானேன. இதுக்கு ஸ்ரீதர சுவாமி கீதையில இருந்து எடுத்து கோட் பண்றார். யுக்த அனுஷ்டான ஜாத்தேன சரியான அப்ராப்ரியேட்டா இருக்கக்கூடிய ஒரு அனுஷ்டானங்கள் கர்மானுஷ்டானங்கள் என்ன உண்டோ அதிலிருந்து பிறந்த ஒரு ஞானம். சோ கர்மா எல்லாத்தையும் இங்க சேர்த்துட்டார். அதான் பாகவதத்தினுடைய மகிமையே என்னன்னா தனித்து ஞானம்னு பார்க்கறது இல்ல, தனித்து கர்மான்னு பார்க்கறது இல்ல, தனித்து பக்தின்னும் பார்க்கறது இல்ல. இது எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு கொண்டு வர்றதுனாலதான் பாகவதம் வசதி. அத சேர்த்து கொடுக்கிறார், அந்த பாதையை நமக்கு அமைக்கிறார். இது தனித்து போகணுங்கிற அவசியம் இல்லைங்கிறதுக்காக யுக்த அனுஷ்டானேன ஜாத்தம் எது ஞானம் தேன. அந்த யுக்த அனுஷ்டானம்ங்கிறது கீதா சூக்தம், கீதாசு உக்தம். கீதையில சொல்லி இருக்கு. என்ன ஸ்லோகம்னா இது 6:17 ஆறாவது அத்தியாயத்துல 17வது ஸ்லோகம். யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்ன அவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹ. யோகா பவதி யோகம்ங்கிறது எப்படி ஏற்படுறது அப்படின்னா, அதாவது துக்கஹா துக்கத்தை போக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு ஒரு யோகமானது எப்படி சித்திக்கிறது அப்படின்னா, யாருக்கு சித்திக்கிறதுன்னா யுக்த ஆகார விஹாரஸ்ய எந்த ஒருவன் சரியான ஆகாரத்தை சாப்பிட்டு கொண்டு விஹாரம் பண்றானோ. அதாவது இந்த யுக்தங்கிறது ஒன்னும் பெருசா இதுவா சொல்ல, நியத பரிணாமங்கிற பரிமாணம். நியதம் நியமம் படி என்ன உண்டோ அந்த நியமம் படி பண்ணிண்டே இருக்கிறச்சே அது மாறுதல் அடையும் பொழுது என்ன ஏற்படுமோ அந்த நிலைய சொல்றார். திஸ் இஸ் நாட் வேணும்ட்டே விடுறது, ஒரு ஆக்ரகத்தோட விடுறது, அந்த மாதிரி இல்ல. இட் இஸ் an automatic transition that he is talking about. அதுதான் அங்க ஒரு ஆர்கானிக்கா சில விஷயங்கள் மாறுதல் ஏற்படுமே, அததான் இங்க பேசுறார். யுக்த ஆகார விஹாரஸ்ய பொருத்தமான என்ன ஒரு ஆகாரம் உண்டோ, என்ன ஒரு நடவடிக்கைகள் உண்டோ அப்படிப்பட்டவனுக்கும், கர்மசு யுக்த சேஷ்டஸ்ய கர்மாக்களில் ஒரு நியதமான என்ன ஒரு அப்ராப்ரியேட்டா என்ன உச்சிதமான ஒரு சேஷ்டா விவகாரங்கள் உண்டோ அதை செய்யக்கூடியவன். மேலும் யுக்த ஸ்வப்ன அவபோதஸ்ய தூங்கிறது, அதாவது இது சொப்பனம்னு புரியுறது எந்த இடத்துல ஜாகரம், அதாவது விழிப்புணர்வு வேணுமோ அந்த இடத்துல விழிப்புணர்வு அப்படி இருக்கக்கூடிய ஒருவனுக்கு தான் உங்களுக்கு துக்கத்தை போக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் துக்க நிவிருத்தி ஹேத்து, துக்கத்தை போக்கும் விஷயமாக ஆகிறது அப்படின்னு சொல்றார். சோ யுக்த அனுஷ்டான ஜாதேன இந்த மாதிரி ஒரு யுக்த ஆச்சாரம் உடைய ஒருவனுக்கு யோகம்ங்கிறது சித்திக்கும் பொழுது தானா பிரம்ம ஹேத்துனா ஞானேன அந்த இடத்துல ஒரு ஞானம் பிறக்கிறது. அது பிரம்மத்தை தெரிவிப்பதற்கு ஒரு ஹேத்துவாக ஆறுது. பிரம்ம ஹேத்துனா பிரம்மத்தை பிரம்மத்துவ ஆபாதகேன வெறும்னா அறிவதற்கு மாத்திரம் இல்ல, அந்த பிரம்ம நிலையை அடைவதற்கு ஒரு உபயோகமாக இருக்கும் ஞானமாக மாறுகிறது. பக்தி பிரவாக யோகேன இது எல்லாமே உங்களுக்கு அந்த விசுத்த ஆத்மனா. இதனால் உங்களுக்கு அந்த ஆத்மா இப்ப என்ன ஆயிடுத்து, அந்த ஆத்மாங்கிறது இந்த இடத்துல மனசு, அந்த மனசானது சுத்தமா ஆயிடுத்து. முதல்ல அதுல பக்தி பிரவாக யோகம், அந்த பக்தியினுடைய பிரவாகம் ஏற்பட்டு ஒரு பெரும் வைராக்கியம் ஏற்பட்டு சரியான அனுஷ்டானங்கள்னால பிறந்த ஒரு பிரம்மத்துவத்தை அடைவிக்கும் ஞானத்தினாலும் அந்த ஞானத்தை உடையதாகவும் இருக்கும் விசுத்தேன ஆத்மனா
அப்படி ஒரு ஒரு அப்படியே பளிச்சுன்னு ஆயிருக்கு அந்த மனசு, அவளுடைய மனசு. அப்படிப்பட்ட மனசுனால இப்ப யார பாக்கறா? தத் ஆத்மானம் விஸ்வதோ முகம் ஸ்வானுபூத்யா திரோபூத மாயாகுண விசேஷணம் தியாயதி. இந்த தத் ஆத்மானம், அந்த தன்னுடைய தஸ்ய ஆத்மா, அதாவது அந்த ஆத்மஸ்வரூபத்தை, அது எப்படி இருக்கு? விஸ்வதோமுகம். விஸ்வதோமுகம்னா எல்லா இடத்திலும் ஒரு பரவி இருக்கக்கூடியது. விஸ்வங்கர்ச்சேயே பல இடங்கள்னு எடுத்துக்கிறோம். விஸ்வம் உலகம் முழுக்கங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கிறோம். சோ விஸ்வதோமுகம்ங்கிறச்சே எல்லா இடத்திலும், முகம்னாலே ஆரம்பம்னு அர்த்தம். சோ விஸ்வதோமுகம் ஒரு ஒரு எல்லா இடத்திலும் பரவி இருக்கக்கூடியதாக, வியாபித்து இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த எங்கும் நிறைந்திருக்கும், எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் இல்லையா? அந்த மாதிரி விஸ்வதோமுகம். எப்படி விஸ்வதோமுகம் எங்கும் பரவி எப்படி இருக்கு அப்படின்னா, ஸ்வானுபூத்தியா தன்னுடைய பிரகாசத்தினால திரோபூத மாயாகுண விசேஷம். திரோபூத மறைந்து போன மாயா குண, மாயையினுடைய பலவிதமான குணங்கள், விச் இஸ் சத்வ ரஜஸ் தமஸ் முதலிய அந்த குணங்கள், அந்த குணங்களினுடைய பரிணாமங்கள், அதனால் ஏற்படும் விசேஷணம், பிரிதல், என்னென்னலாம் பேதங்கள் உண்டோ அதெல்லாம் இப்போ மறைஞ்சுடுது. அப்பேற்பட்ட அந்த ஆத்மானம் பின்னாடி இன்னும் போக போறது இல்ல, தியாயதி அப்படின்னு அதோட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மத்ததுக்கு வரணும். பிரம்மணி ஸ்திதகான்னு அடுத்த ஸ்லோகங்களோட போகணும். இப்ப என்ன ஆயிடுத்து? தது ஆத்மானம், அந்த ஆத்மாவை, ஆத்மஸ்வரூபமான பிரம்மஸ்வரூபத்தை, ஸ்வயம் பிரகாச ஸ்வரூபத்தை, அது எங்கும் வியாபித்து இருக்கு. அந்த விஸ்வதோமுகம்ங்கிறது எங்கும் நிறைந்திருக்கு. அப்படிங்கிற ஹேது என்னன்னா, எல்லா இப்போ அந்த பரம்பொருளினுடைய ஒரு அதுல மாயா கலந்து, அந்த மாயையினுடைய ஒரு சத்வரஜஸ் தமஸினுடைய ஒரு காரியபூதமாக இருக்கக்கூடியது தானே இந்த ஜகத்துன்னு சொல்றோம். இது எல்லாமே அந்த ஒரு மாயையினால ஏற்பட்ட விசேஷணம், விஸ்லேஷணம், பரிச்சேதகாங்கிறார். விசேஷணம்ங்கிறதுக்கு டிஸ்டிங்விஷிங் ஃபேக்டருங்கிறோம். விசேஷணம்னாலே அட்ஜெக்டைவல் ஃபீச்சருங்கிறோம். இந்த இடத்துல ஜெகத் அல்லது பூதராசிகள், சரம் அச்சரம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்றோம்னா பகவானாக பகவானுடைய விசேஷணங்கள் இவைகள் எல்லாம். அப்படிங்கும் பொழுது இது எதனால ஏற்பட்டது? மாயையினுடைய பல விளையாட்டுகள்னால ஏற்பட்ட ஒரு பேதங்கள், ஒரு டிஸ்டிங்விஷிங் ஃபேக்டர்ஸ். இது எல்லாமே இப்ப என்ன ஆயிடுதுன்னா திரோபூதம். ஏன் மறைஞ்சுடுத்து? ஸ்வ அனுபூத்தியா. ஸ்வ அனுபூத்தியாங்கர்ச்சு அந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய அனுபூதியினால, அந்த ஆத்மஸ்வரூபமே எங்கும் பரவி இருக்கிறதாக பார்ப்பதன் காரணமாக இந்த மாயா குணத்தினுடைய பலவிதமான ஜாலங்கள் எல்லாம் மறைஞ்சுடுத்து. அதாவது ஒரு கிழிஞ்சல கிட்டக்க போய் பார்த்த மாத்திரத்துல நமக்கு வெள்ளி மறைஞ்சுடுறது. அது போல அந்த அந்த கிழிஞ்சல் மாத்திரம் நமக்கு தெரியறது. இப்ப ஒரு இருட்டு ரூம்ல ஒரு கயிறு இருக்கு, பாம்போன்னு நினைச்சுக்கிறோம், லைட்டை ஆஃப் பண்ணிடுறோம், அதனால பாம்புன்னு நினைக்கிறோம். லைட்டை போட்ட மாத்திரத்துல இப்ப என்ன தோன்றது? அங்க பாம்பு பாக்குறோமா? இல்லையே, பாம்பு மறைஞ்சு போயிடுறது. அந்த ரோப்பு மாத்திரம், அந்த கயிறை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இங்கே தேவஹூதிக்கு மனசுல ஸ்வயம் பிரகாச ஸ்வரூபம் மாத்திரம் தெரியறதே தவிர திரோபூத மாயாகுண விசேஷம், எல்லா மாயினால் ஏற்படுகின்ற பல விசேஷணங்கள் எல்லாம் மறைந்து போய் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை தியாயதி, தியானம் செய்தவாறு என்ன ஆறுதுங்கிறது மேல அந்த ஜீவன் முக்தி நிலையை இன்னும் 2 ஸ்லோகத்துல சேர்த்து சொல்றார். சோ பக்தி பிரவாக யோகேன வைராக்கியேன பலீயசா யுக்தானுஷ்டான ஜாத்தேன ஞானேன பிரம்மஹேதுனா விசுத்தேன ததாத்மானம் ஆத்மனா விஸ்வதோ முகம் ஸ்வானுபூத்யா திரோபூத மாயாகுண விசேஷணம் பிரம்மணி அவஸ்திதமதிஹி பகவதி ஆத்மசம்ஸ்ரயே நிவிருத்த ஜீவ ஆபத்தித்வாத் க்ஷீணக்லேஷ ஆப்த நிர்வൃத்திஹி நித்யாரூಢ சமாதித்வாத் பராவிருத்த குணப்ரமா ந சஸ்மார ததாத்மானம் ஸ்வப்னே திருஷ்டம் இவ உத்திதா. இதுவரையில் அந்த ஆத்மஸ்வரூபத்தினால், அதாவது மனசுனால, சுத்தமான மனசுனால ஆத்மஸ்வரூபத்தை தியாயதி சதி, தியானம் செய்தவாறு அவளுக்கு இப்ப என்ன ஆயிடுத்து? பிரம்மணி பகவதி
ஆத்ம சம்ஸ்ரயே அவஸ்திதமதிஹி சன்னு, அதோட சதி அவளுக்கு போறது இல்லையா, தேவகூதிக்கு போறது, அதனால ஸ்திரீலிங்கம். ஆத்ம சம்ஸ்ரயே, ஆத்மாங்கரிச்சே ஜீவர்களுக்கெல்லாம் சம்ஸ்ரய ஆசிரியபூதமாக இருக்கக்கூடிய, இங்க ஆத்மனாம் ஜீவானாம் சம்ஸ்ரயே, ஜீவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய பகவான் பகவதி ஈஸ்வர ஸ்வரூபம், அது சகலம், அதாவது சகுணம், அதனுடைய நிர்குண அவஸ்திதி பிரம்மணி. இப்படி அந்த பிரம்மாவுக்கு விசேஷணமாக 3 லெவல சொல்றார். ஜீவன், ஜீவன்களுக்கெல்லாம் ஆசிரியமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் which is பகவதி, ஆத்ம சம்ஸ்ரயே பகவதி பிரம்மணி. அதுக்கப்புறம் அந்த நிர்குணமான பரபிரம்ம ஸ்வரூபத்தில் அவஸ்தித மதிகி, அவளுடைய புத்தி அங்க போய் உட்கார்ந்துடுத்து அப்படின்னா அகண்டாகார விருத்தி, அந்த இடத்துல பிரம்மஸ்வரூபத்தை பிரம்ம ஞானம் ஏற்படுறது. சோ பிரம்மணி, பிரம்ம விஷயத்தில் அவஸ்தித மதிகி, புத்தியானது செலுத்தப்பட்டு நிவிருத்த ஜீவ ஜீவ ஆபத்தித்வாது, ஜீவ ஆபத்திகினா ஜீவ பாவகா. அந்த சமயத்துல இப்ப இந்த 26வது பாதி ஸ்லோகத்திலிருந்து 27 வரையில் அந்த ஜீவன் முக்தி அவஸ்தை அவளுக்கு எப்படி ஏற்பட்டதுங்கிறத வர்ணிக்கிறார். ததா அந்த சமயத்தில் பிரம்மத்தினிடத்துல அவளுடைய புத்தி செலுத்தப்பட்ட பொழுது என்னாச்சு, ஜீவபாவம் விலகிற்று. அவளுக்கு தான் ஜீவன் பகவான் ஈஸ்வரன் அப்படிங்கிற அந்த பாகுபாடு இல்லாம போயிடுத்து. அவளுக்கு ஜீவ ஆபத்திகி, ஜீவன் என்ற ஒரு ஆபத்தி பாவம், அந்த பாவமானது நிவிருத்தம் விலகிற்று. அந்த காரணத்தினால இப்ப என்ன ஆயிடுத்து, க்ஷீண கிளேஷ ஆப்த நிர்வൃத்திகி. அதாவது கேப்சூல் ஃபார்ம், இதெல்லாம் சுருக்கமா சொல்லிடுறார். எத்தனையோ அத்தியாயங்கள்ல யோகாபியாசத்திலையும் பல இதுல நம்ம படிக்கிறத கீதையில பல அத்தியாயங்கள்ல படிக்கிறத இங்க அப்படியே போற போக்குல சொல்லிடுறார். ரொம்ப ஈஸியா சொல்லிடுறார். க்ஷீண கிளேஷ ஆப்த நிர்வൃத்தி. இந்த கிளேஷ நிர்வൃத்தி இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ், இது ஒவ்வொன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. கிளேஷங்கிறச்சே பஞ்ச கிளேஷம் எடுத்துக்கணும் யோகாபியாசத்துல இருந்து. அந்த 5 கிளேஷம் அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷம் அபினிவேஷா. அவித்யா அஸ்மிதா, அவித்யாங்கிறச்சு இக்னரன்ஸ், அதுக்கப்புறம் அஸ்மிதா அஸ்மி நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த அகம் மம அப்படிங்கிற அபிமானம், ராகம் துவேஷம், அபினிவேஷா பற்றுதல், இது எல்லாமே க்ஷீண விலகி இப்ப என்ன ஆயிடுத்து, ஆப்த நிர்வൃத்திகி நிர்வൃத்தி. சோ இங்க விகத கிளேஷா பிராப்த நிர்வൃத்திகி சதி. பிராப்த நிர்வൃத்தினாலே சுகம், சுகத்தை மாத்திரம், அதுதான் துக்கஹா யோகான்னு சொன்னாரா, யுக்தாஹார விஹாரஸ்ய அப்படின்னு அந்த கீத ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது யோகோ பவதி துக்கஹான்னர், துக்கத்தை போக்கக்கூடிய யோகமானது ஏற்படுகிறது. க்ஷீண கிளேஷ, துக்கத்தை கொடுப்பது என்ன, ராகம் துவேஷம், நான் நீ அப்படிங்கிறது அவித்யா ஒரு பற்றுதல், இதெல்லாம் விலகிறது. சோ துக்கஹா துக்கத்தினுடைய விலகுதல். அதுக்கப்புறம் ஆப்த நிர்வൃத்திங்கிறச்சு சுகத்தை அடையிறது. துக்கம் போனாதானே சுகம் மாத்திரம் நின்று இருக்கும். அந்த நிலையை அடைந்தாள். என்னத்தினால அடைந்தாள், அந்த ஹேது அங்க கொடுக்கிறது நிவிருத்த ஜீவ ஆபத்தி. இங்க இந்த இரு மாத்திரம் மேல இருக்கு பார்த்தீங்களா, that makes all the difference in the meaning. நிவிருத்தன போக்கடிக்கப்பட்டதுன்னு அர்த்தம், நிர்வൃத்தன சந்தோஷம்னு அர்த்தம். ஒண்ணு விளக்கிறது, இன்னொன்னு அடையிறது. சோ சந்தோஷம்ங்கிறத சொல்றது நிர்வൃத்திகின்னா. சோ நிவிருத்த ஜீவ ஆபத்தித்வாது, ஜீவ பாவம் விலகின காரணத்தினால க்ஷீண கிளேஷா எல்லா விதமான துக்கங்களும் விலகி ஆப்த நிர்வൃத்திகி சுகத்தை அடைந்தவளாக, நித்யாரூட சமாதித்வாது பராவிருத்த குணபிரமா. அரேஞ்ச்மெண்டே பியூட்டிஃபுல். நித்திய ஆரூட சமாதித்வாது, நித்யாரூடனா லப்த பிரதிஷ்டா சமாதி, தினம் தினம் போய் கண்ணை மூடிட்டு சமாதியில உட்கார்றதுங்கிறது இல்ல. நித்தியம்னாலே எவர் பிரசன்ட்னு அர்த்தம். முன்னாடி இல்ல இப்ப அந்த மாதிரி எப்பொழுதுமே அந்த சமாதி தாரா இருந்துட்டு இருக்கு. சமாதியில ஒரு பிரதிஷ்ட, she is completely established herself in that thought. அவ்வளவுதான். நித்யாரூட சமாதித்வாது, எப்பொழுதுமே அந்த சமாதி நிலையில் இருப்பதனால் அந்த சமாதியினுடைய ஒரு
ஒரு பிரதிஷ்டா, ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆனதுனால, வேரூன்றி இருந்த காரணத்தினால குணங்களினுடைய பிரமை விலகிற்று. பராவிருத்த குணபிரமா. பராவிருத்த, பராவிருத்தகான சாந்தகா, குண நிமித்தகா பிரமஹா. குணங்கள் நிமித்தமாக இருக்க யோகிங்கிறச்சையும் ஒரு தேர் ஆர் ஸ்டேஜஸ் இல்லையா? எந்த ஒரு இடத்துலயும் நம்ம வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்போம், ஆனா வந்து அதுல பற்றுதல் இல்லாம இருக்கிறதுங்கிறது ஒரு ஸ்டேஜ். ஆனா அந்த குணங்களினுடைய ஒரு பிரமையே இல்லாமல் இருப்பதுங்கிறது நித்திய சமாதியில இருந்தாதான் முடியும். எங்க உங்களுக்கு அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தினுடைய சிந்தனையே இருந்துட்டு இருக்கு. ஆகையினால நித்தியாரூட சமாதித்வாது, எப்பொழுதுமே சமாதி நிலையில் இருப்பதன் காரணமாக பராவிருத்த குண பிரமா. பராவிருத்தகா சாந்தகா, கம்ப்ளீட்டா அந்த சத்வரஜ தமசுனால ஏற்பட்ட இந்த பிரமம் இருக்கே, இல்யூஷன், அது எல்லாமே பராவிருத்த சாந்தமடைந்தவளாக இருந்து, யாருக்கு சாந்தம் அடைந்து விட்டதோ, யாருக்கு அதெல்லாம் இல்லையோ அப்பேற்பட்டவளாக, தது ஆத்மானம் ந சஸ்மார, தன்னை பத்தி நினைக்கலங்க. அதுதான் கோபிகையினுடைய ஒரு இது. சட்டுன்னு தது ஆத்மா ஆத்மாகாராணி சஸ்மருகு ந சஸ்மருகு அப்படின்னு வரும். ததாலாபாக தத்விசேஷ்டாக ததாத்மிகாக தத்குணானேவ காயந்தியோ நாத்மாகாராணி சஸ்மரு. அவனையே பாடிட்டு இருந்தா, அவனையே பத்தி நினைச்சுட்டு இருந்தா. அத தவிர அவளுக்கு வந்து வேற எதுவுமே மனசுல இல்ல. வீடு வீடு வாசல் எதுவும் ஞாபகம் இல்ல அந்த கோபிகைகளுக்கு அப்படின்னு அந்த கோபிகா கீதத்துக்கு முன்னாடி வர்ற ஸ்லோகம் அது. ந சஸ்மார, நினைக்கல. எதை பத்தி நினைக்கல? ஆத்மானம். தன் மனஸ்கா, ஃபர்ஸ்ட் வேர்டு மறந்து போயிடுது. தன் மனஸ்கா ததாலாபா தத்விசேஷ்டா ததாத்மிகாக தத்குணானேவ காயந்தியோ நாத்மாகாராணி சஸ்மரு. ந சஸ்மார தத் ஆத்மானம். ஆத்மானம்ங்கிறச்சு இங்க தான், தன்னுடைய சரீரம், தன்னை பத்தின விஷயங்கள் எதுவுமே அங்க அந்த அகம்ங்கிற பாயிண்டே அங்க இல்லையே. ஏன்னா எல்லாமே பகவத் ஸ்வரூபமா மாறிடுத்து. தன் மனஸ்கா அப்படிங்கும் பொழுது அந்த பகவானே மனசுல உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனாகதான் அந்த அந்த இடத்துல வேற எதுவுமே சிந்தனை கிடையாதுங்கிறதான் இங்க சொல்றார். எப்படின்னா ஸ்வப்னே திருஷ்டம் இவ உத்திதா. இதெல்லாம் ஒரு சொப்பனம்னு சொல்லி நம்ம எழுந்துக்கும் பொழுது வந்து அதை பத்தின எதையுமே நம்ம நினைக்கிறது இல்லையே. சில சமயம் சொப்பனம் நன்னா நினைவா இருக்கும், பட் ஆஸ் டைம் கோஸ் அந்த சொப்பனம் நமக்கு வந்து மறந்து போயிடுறது. ஓ அப்படியா இருக்குமா இருக்கும். சிலதெல்லாம் நன்னா ஞாபகம் இருக்கு, ஏன்னா நமக்கு இன்னும் பற்றுதல் இருந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு எழுந்தவன் எப்படி சொப்பனத்துல பார்த்ததை எல்லாத்தையும் வந்து that is not part of what I experienced, what I am அப்படிங்கறத புரிஞ்சுட்டு நான் யாருங்கிற கேள்வியை கேட்டுட்டு தானே வர்றார். இப்ப ரமணர் கூட சொல்லுவார் இல்லையா? அதனால அந்த தன்னுடைய ஒரு உண்மையான ஸ்வரூபத்தை புரிஞ்சுட்ட உடனே இதெல்லாம் தான் இல்லைங்கிற ஒரு பாவத்தோட தானே இருப்போம். எப்படி சொப்பனத்துல பார்த்ததெல்லாம் தான் இல்லைன்னு ஒரு எழுந்துக்கிறவன் உணர்கிறானோ, அதுபோல ஆத்மானம் ந சஸ்மார அப்படின்னா இந்த சரீரம் அதனோட அசோசியேட் ஆன பலவிதமான காரியபூதங்கள் எல்லாத்தையுமே அவன் நினைவுல வச்சுக்கல. நித்யாரூட சமாதித்வாது பராவிருத்த குணபிரமா ந சஸ்மார ததாத்மானம் ஸ்வப்னே திருஷ்டம் இவ உத்திதா. தத்தேகா பரதப் போஷா. தேகம் இன்னும் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா பிராரப்த வசாத்து எதுவரையில் அந்த தேகம் இருக்கணுமோ அதுவரையில் இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது போகணும். அது அந்த அந்த பிராரப்தம்னு சொல்றோம். எது ஆரம்பித்து விட்டதோ, எது வந்து பலனை கொடுப்பதற்காக ஆரம்பித்து விட்டதோ அது வந்து அந்த சரீரத்துல இருக்கு. இது வந்து அதனால்தான் ஜீவன் முக்தங்கிறோம். ஜீவதி சதி முக்தகா. உசுரோட அந்த சரீரம் இருந்துட்டு இருக்கிற வரையில். விதேகங்கிறச்சேதான் தேகத்தை விட்டு போகிறதுங்கிறது லாஸ்ட் ஸ்டெப். அதனால இந்த பிராரப்தம் இருந்துட்டு இருக்கிற வரையில் அததான் தெய்வகுப்தம்னு சொல்றாரு இங்க 29வதுல. தத்தேக. இப்ப அந்த தேகத்துக்கு ஒரு போஷகம்ங்கிறது வரணுமோ இல்லையோ. தத்தேக பரத போஷகா அப்படி அக்ருஷா ச ஆதி சம்பவாத் ஆதி அசம்பவாத் சாரி பபோ மலைரவச்சன்னஹா சதூமஹா இவ பாவகா. ஒரு ஒரு அக்னி பிழம்பு புகை விட்டு இருக்கு,
புகையோட இருந்தா கூட அந்த அக்னி பிழம்பு எப்படி நமக்கு வந்து ஜாஜ்வல்யமா இருக்குமோ அது மாதிரி இருந்தாளாம் தேவஹூதி. பபௌ பிரகாசமாக இருந்தாள். மலைர் அவச்சன்னகா அப்படி வெளிப்புறமான என்னமோ தூசி துப்பு இதெல்லாம் இருந்தா கூட அதனால் அவச்சன்னகா மலைர் அவச்சன்னகா சதூமகா பாவகா இவ தத் தேகா அந்த தேகமானது தூசி இதனால வந்து கவர் பண்ணப்பட்டது, அப்படியே மூடி இருக்கு. அவச்சன்னகா அப்படி இருந்தா கூட பபௌ பிரகாசத்தை அந்த அவளுடைய தேகம் எப்படி இருந்ததுன்னா ஒரு ஜோதிஸ்வரூபமாக பிரகாசித்தது. பரதகா போஷகா அப்படி தத்தேகா அவளுடைய தேகமானது பரதகா பரதகங்கிறச்சு பராபிகி ஏவ கர்தம சிருஷ்ட வித்யாதரீபிகி ஏவ போஷணம். அந்த கர்தமர் வந்து சிருஷ்டிச்சு அவளுக்கு பணிவிடை செய்வதற்காக எத்தனையோ பரிசாரிகர்களை கொண்டு வந்து அங்க உட்காந்து வச்சிருக்காரு இல்லையா, அவர்கள் தான் வந்து பார்த்து பார்த்து அவளுக்கு சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்து நீ சாப்பிடுன்னு சொல்றான். அதனால பரதகா போஷகா அப்படி மற்றவர்கள்னால போஷிக்கப்பட்ட பொழுதிலும் தத்தேகா அவளுடைய தேகமானது ஜென்ரலி நம்ம பார்த்து பார்த்து நம்மளுடைய உடம்புக்கு சாப்பிடறதை விட இன்னொருத்தர் பார்த்து கொடுக்கறதே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அத்தனை அக்கறையோட அவ தன்னுடைய உடம்ப பாத்துக்கிற மாதிரி மத்தவாளுடைய உடம்ப பாத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ இழைப்பு வருமோ இல்லையோ, ஆனா இங்க இழைக்கவே இல்லை. அக்ரஷகா இழப்பு இல்ல, ஆதி அசம்பவாத்துங்கிறார். ஏன்னா மனசுல எந்த விதமான ஒரு மனசுல தளர்ச்சி இல்லையே. என்ன நம்ம வந்து சாப்பிட்டா கூட மனசுல தளர்ச்சி இருந்ததுன்னா, அதாவது மனசு வாடி போயிடுதுன்னா உடம்பு தானா காமிக்கும் அத. அந்த மாதிரி எதுவுமே இங்க இல்ல. மனசு அப்படியே ஜில்லுன்னு இருக்கு. பகவத் ஸ்வரூப தியானத்துல இருக்கிறச்சு அது மாட்டுக்கு எந்த ஆதி அசம்பவாத்துங்கிறார். மனோக்லானி தது அசம்பவாது அக்ரஷா. அதனால உடம்பு இழைக்கவே இல்லை, பிரகாசமா இருந்தது. மலைர் அவச்சன்னகா அப்படி தூசி இதனால எங்க உட்கார்ந்துட்டு இருக்காளோ, எங்க எந்த சமாதியில உட்கார்ந்துட்டு இருக்காளோ அங்க இருந்து என்ன காத்து அடிச்சு என்ன இலை மேல விழறதோ அதெல்லாம் எதுவுமே அவளுக்குதான் பிரஜையே இல்லையே அங்க தேவஹூதிக்கு. சோ மலைகி அவச்சன்னகா அப்படி அழுக்கினால் அப்படியே மூடப்பட்டவளாக இருந்த பொழுதிலும் பட்டதாக இருந்த பொழுதிலும் அந்த தேகம் பபௌ பிரகாசித்தது. எது போலன்னா இது அது என்ன சதூமா புகையுடன் கூடின ஒரு அக்னி பிழம்பு போல. ஸ்வாங்கம் தபோயோக மயம் முக்தகேசம் கதாம்பரம் தெய்வகுப்தம் ந புபுதே வாசுதேவ பிரவிஷ்ட தீஹி. அவ எப்படி இருந்தார்னா அவளுடைய தீஹி புத்தியானது முழுமையாக வாசுதேவனிடத்தில் நுழைந்து விட்டது. அப்படிப்பட்டவள் தன்னுடைய ஸ்வ அங்கம் தன்னுடைய தேகத்தை ந புபுதே அதை அறியவில்லை. அவளுக்கு அந்த பிரஜையே இல்லை, கான்சியஸ்னஸே இல்லை தன்னுடைய அங்கத்தை பத்தி. ஏன்னா அந்த அங்கம் எப்படி இருந்தது, தபோயோக மயம் ஸ்வாங்கம், தபஸ்னாலையும் யோகத்தினாலையும் அப்படியே ஒரு ஒரு பதப்பட்ட ஒரு தேகம். முக்த கேசம் தலைமுடி வந்து சேர்த்து இது பண்ணல, அப்படியே அதுக்கு அலங்காரம் ஒண்ணுமே பண்ணிக்கல. அதனால முக்தன்னா அப்படியே பிரிஞ்சு இருக்கக்கூடிய தலைமுடி அவுத்து விட்டு இருக்காத அந்த தலைமுடி எல்லாம் கட்டல, அவ கட்டப்படாமல் இருக்கக்கூடிய முடி. கத அம்பரம் சரீரத்துல வந்து ஒரு ஒரு துணி இருக்கா இல்லையாங்கிற கான்சியஸ்னஸ் இல்ல. அதனால அந்த காத்தடிச்ச போது துணி போச்சுன்னா போச்சு, அவ்வளவுதான். அப்படி கத அம்பரம் ஒரு வஸ்திரம் இல்லாதவளாக, அல்லது அம்பரம்ங்கிறதுக்கு கவரிங்கிற அர்த்தத்துல எடுத்துட்டோம்னா அந்த சரீரம்ங்கிற ஒரு கவரிங் அவளுக்கு வந்து இருக்கிறதாவே கான்சியஸ்னஸ் அந்த இடத்துல இல்லை, அப்படியும் எடுத்துக்கலாம். தெய்வ குப்தம் அது எப்படி காப்பாற்றப்பட்டிருக்குன்னா பிராரப்த வசாத்து. இப்ப நம்ம வந்து பார்த்து பார்த்து இங்க அடிபட்டிருக்குன்னு ஒரு கிரீமை தடவி, இங்க வந்து காஞ்சிருக்கேன்னு ஒரு மாய்ஸ்சரைசரை தடவி அப்படி நம்ம சரீரத்தை போஷிக்கிறோமே, எதுவுமே பண்ணாத இருக்கும் பொழுது அந்த சரீரம் எப்படி பிரகாசித்தது? சண்டே மிஸ்ட்ரி தானே அது. தெய்வகுப்தம்ங்கிற அந்த இடத்துல தெய்வம்ங்கிறதுக்கு ஸ்ரீதர சுவாமி எப்படி போட்டிருக்காருன்னா ஆரப்த கர்ம பாலிதம்ங்கிற. அதான் பிராரப்த வசாத்து. பிராரப்தம்ங்கிற ஒரு கர்மா, 3 விதமான கர்மா இல்லையா, சஞ்சிதம் சேர்க்கப்பட்டது, ஆகாமி இனிமே வரப்போற கர்மாவினுடைய ஆக்ஷன்ஸ் இப்ப ஆரம்பிச்சுடுத்து. எதுன்னா இந்த தேகம். அந்த ஆரம்பிக்கப்பட்ட கர்மாங்கிறதான் தெய்வ குப்தம்னா ரக்ஷிதம், அதனால் காப்பாற்றப்படுகின்றதான ஒரு சரீரம். தான் காப்பாத்தல, ஏன்னா அந்த சரீரத்தை பத்தி அவளுக்கு ஒரு நினைப்பு இல்ல. ந புபுதே, she did not even recognize that she had a body there. ஸ்வாங்கம் தபோயோக மயம் முக்த கேசம்
கதாம்பரம் தைவகுப்தம் ந புபுதே ஏ வாசுதேவ பிரவிஷ்ட தீஹி ये एवं सा कपिलोक्तेन मार्गेण आचिरतः परम आत्मानं ब्रह्म निर्वाणं भगवन्तं अवापः நிர்வாணத்தை அடைந்தாள் நிர்வாணம்னா நித்தியமுக்த ஸ்வரூபம் ஆன அந்த பிரம்மஸ்வரூபத்தை பகவானை ஆத்மஸ்வரூபமாக இருப்பதை சா அந்த தேவஹூதியானவள் அச்சிரதா சீக்கிரமாகவே அவாப அடைந்தாள் இல்லையா ஹானா தெரிஞ்ச விஷயம் தானே தேவஹூதி ஜீவன் முக்தி அடைஞ்சா அவன் பிரம்மஸ்வரூபத்தை புரிஞ்சுண்டா அப்படிங்கிறது சோ ஏவம் இவ்வாறு கபிலோக்தேன மார்க்கேன கபிலர் சொன்ன அந்த வழியை பின்பற்றின காரணத்தினால கபிலர் சொன்ன மார்க்கத்தில் சென்றவளாக சா தேவஹூதி அச்சிரதா சீக்கிரமாகவே பரம் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய ஆத்மானம் ஆத்மஸ்வரூபம் அதாவது ஜீவன் ஈஸ்வரன்ங்கிற பேதத்தை தாண்டி இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம் அதுதான் நிர்வாணம் நிர்வாணம்னா நித்திய முக்தம் எப்பொழுதும் எவர் ஃப்ரீ அப்படிங்கிறோமே அதுதான் பிரம்மஸ்வரூபமாக இந்த பந்தங்கள் அற்றதாக இருக்கக்கூடிய எப்பொழுதும் ஒரு ஒரு முக்த ஸ்வரூபத்துல இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபம் பகவந்தம் பகவானாக இருக்கக்கூடிய அந்த அதாவது ஈஸ்வரனாக விளங்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபத்தை அவாப அடைந்தாள் தத்வீர ஆசீத் புண்ணியதமம் க்ஷேத்திரம் எந்த இடத்துல அவளுக்கு அந்த போதம் ஏற்பட்டது பிரம்மபாவம் ஏற்பட்டதுங்கிறதுக்கு சித்த பதம்னு பேரா அந்த இடத்துக்கு இன்னைக்கு இருக்கான்னு தெரியல தத்வீர ஆசீத் புண்ணியதமம் க்ஷேத்திரம் திரைலோக்கிய விஸ்ருதம் நாம்னா சித்தபதம் எத்திர சா சம்சித்திம் உபேயுஷி எத்திர எந்த இடத்தில் சா சம்சித்திம் உபேயுஷி உபேயுஷின பிராப்தான் அர்த்தம் ஹே வீர தத்வீர விதுரர் அட்ரஸ் பண்றாரு இங்க மைத்ரேயர் சோ ஹே வீர எந்த இடத்தில் அவள் சம்சித்திம் பிரம்ம சித்தியை அடைந்தாளோ அந்த இடத்திற்கு புண்ணியதமம் க்ஷேத்திரம் அது மிகவும் புண்ணியமாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரமாச்சு திரைலோக்கிய விஸ்ருதம் முவ்வுலகத்திலும் புகழ்பெற்றதாகவும் இருக்கும் சித்தபதம் இது நாம்னா ஆசீத் சித்தபதம் என்ற பெயரினால் அறியப்பெற்றதாக ஆயிடுத்து அதாவது எந்த இடத்துல அவ சித்தியை அடைஞ்சாளோ தத்வீர ஆசீத் புண்ணியதமம் க்ஷேத்திரம் திரைலோக்கிய விஸ்ருதம் நாம்னா சித்தபதம் எத்திர சா சம்சித்திம் உபேயுஷி தஸ்யாஹ தத் யோக விதுத மார்த்தியம் மர்த்தியம் அபூத் சரித் ஸ்ரோதசாம் பிரவரா சௌமிய சித்திதா சித்த சேவிதா தஸ்யாஹ தத் மர்த்தியம் சரித் அபூத் மெயின் சென்டென்ஸ் அதான் அவளுடைய அந்த மர்த்தியம்ங்கிறச்சே ஷரீரம் தது மர்த்தியம் ஷரீரம் சரித்து அபூத் அது ஒரு நதியாக மாறிற்று எப்படி அது நதியாக மாறிற்றுன்னா அதாவது அவ பிரம்மபாவத்தை அடைஞ்சதுனால இதுல வைராக்கிய சதகத்துல கடைசியில சொல்லுவார் மாதர் மேதினி தாத்த மாருத்த சகே அப்படின்னு ஒவ்வொரு இந்த 5 எலிமெண்ட்ஸ் பஞ்சபூதங்களாத்மகமாக இருக்கக்கூடிய இந்த சரீரம் இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அந்தந்த எலிமெண்டோட போய் கலந்துட்டோம் அப்படிங்கிறார் வேண்டிக்கிறார் லீயே பரபிரம்மணின்னு முடிப்பார் அதுல அந்த மாதிரி இங்க பிரம்மத்தினுடன் லயம் அடைஞ்ச பிறகு அவளுடைய அந்த மர்த்தியம் அதாவது அழிவுற்றதாக இருக்கக்கூடிய இந்த சரீரம் இப்ப என்ன ஆயிடுதுன்னா நித்தியமான சரித்தா மாறித்தான் அது எப்படி மாற முடிஞ்சது தத் யோக விதுத மார்த்தியம் மர்த்தியனாலே மிருத சம்பந்தமாக இருக்கக்கூடியது சோ மரணம் அழிவை அடையக்கூடியதுங்கிறதுக்கு மர்த்தியம்னு சொல்றோம் அந்த மார்த்தியம்ங்கும் பொழுது அழிவிற்கு உகந்ததாக இருக்கக்கூடிய என்னென்னலாம் தாத்துக்கள் இந்த சரீரத்துல இருக்கோ அதெல்லாத்தையும் விட்டுட்டு இது அப்படியே ரொம்ப ஒரு கிளாரிட்டியோட விதூதாங்கர்ச்சே விலீனா மார்த்திய தைஹிகா தாத்துமலா எதனால யோகத்தினால சோ அந்த யோகத்தினால இந்த தாத்துக்கள்னால ஏற்படுகின்ற மலங்கள் இருக்கே அது எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டா மறைஞ்சு போய் அவளுடைய சரீரத்துல சித்தர்களுடைய ஒரு ஒரு இத பத்தி இப்போ அப்படிதான் சொல்றான் அதாவது நிறைய பேர் நீங்க கேட்டு பார்த்தேன்னா சித்தர்கள்
உயிரோட பல காலங்கள் பல நூறாண்டுகள் அவ இருக்க முடியுங்கிறது என்னன்னா அந்த சரீரத்துல இருக்கக்கூடிய தாது மலங்களை விலக்கி யோகத்தினால அந்த சரீரத்தை பரிபக்குவம் பண்ணி அதை அப்படியே மெயின்டைன் பண்றான்னு அர்த்தம். அப்படிதான் அவளால இவ்வுலகத்துல பல செஞ்சுரிஸ்ல இருக்க முடியறது. ஏன்னா சில சித்தர்கள்லாம் ஏதோ 1800s பார்த்தா இல்ல 1500s பார்த்தா இன்னைக்கு பார்த்தா யாரோ ஒருத்தர் இங்க அப்படிங்கும் பொழுது அதுதான் அந்த அந்த மாதிரி கதைகளுக்கெல்லாம் பின்னாடி இதுதான் இருக்கு. தத்யோக விதுத மார்த்தியம், அந்த யோகத்தினால விதூத ஒரு விலீன எல்லா மர்த்திய சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த தாது மலங்கள் எல்லாமே மறைந்து போன இந்த மர்த்தியம் சரீரமானது தேவஹூதியினுடைய தேகம் அது சரித் அபூது. அது எப்பேற்பட்ட சரித்து? ஸ்ரோதசாம் பிரவரா சரித் அபூது. நதிகளுக்கெல்லாம் வசத்தியா இருக்கக்கூடிய ஒரு நதியாக அது மாறித்து. சித்திதா, சித்திகளை கொடுக்கும் நதி. சித்த சேவிதா, சித்தர்கள்னால சேவிக்கப்படுகின்றதான ஒரு நதியாக ஹே சௌமிய விதுர அப்படி மாறித்து. கபிலோபி, கபிலர் சமனுஜாப்பிய, அதாவது அம்மாட்ட பர்மிஷன் கேட்டுட்டு கிளம்பினாரோ இல்லையோ, அவர் எங்க போய் இருக்கார் அப்படிங்கிறத சொல்றார். கபிலோபி மகாயோகி பகவான் பிதுராசிரமாத் மாதரம் சமனுஜாப்பிய பிராகுதீச்சிம் திசம் யயோ. பிராக்கு உதீச்சின்னா, பிராக்குன்னா கிழக்கு, உதீச்சின்னா வடக்கு. சோ வடதிசை, வடகிழக்கு திசை. சோ நார்த் ஈஸ்டுக்கு போனார்னு அர்த்தம் இந்த இடத்துல. இன்னைக்கு காசியில அவருடைய ஒரு இது இருக்குங்கிறா, க்ஷேத்திரம் இருக்குங்கிறா. ஆனா அங்கதான் இருக்கு இந்த க்ஷேத்திரமும் அதுவும் ஒன்னான்னு தெரியல. கபிலோபி மகாயோகி பகவான் கபிலஹா, கபிலர் மகாயோகி பெரும் யோகியானவர். பிதுகு ஆசிரமாத்து, தந்தையான கர்தமரனுடைய ஆசிரமத்திலிருந்து மாதரம் சமனுஜாப்பிய அம்மாவினிடம் அனுஜ்ஞாம் சம்பிரார்த்திய, அதாவது அவளுடைய பர்மிஷனை கேட்டுண்டு கிளம்பினவர். பிராக் உதீச்சிம் திசம் யயௌ, பிதுகு ஆசிரமாத்து தந்தையினுடைய ஆசிரமத்தில் இருந்து இந்த வடகு கிழக்கு திசையை நோக்கி யயௌ சென்றார். கபிலோபி மகாயோகி பகவான் பிதுராசிரமாத் மாதரம் சமனுஜாப்பிய பிராக் உதீச்சிம் திசம் யயௌ. சித்தச்சாரண கந்தர்வைஹி முனிபிஹி ச அப்சரோகணைஹி ஸ்தூயமானஹ சமுத்திரேன தத்த அர்ஹண நிகேதனஹ. இங்க சமுத்திரத்துல அவர் வீடு எடுத்துட்டாருன்னு போட்டிருக்கு, அதனால தெரியல. சித்த சாரண கந்தர்வைஹி, சித்தர்கள், சாரணங்கிறது இன்னொரு தேவயோனி விசேஷம், கந்தர்வா முனிபிஹி முனிவர்களாலும், அப்சரோகணைஹி அப்சர ஸ்திரீக்கள்னாலும், ஸ்தூயமானஹா ஸ்தோத்திரம் செய்யப்படுபவராக, சமுத்திரேன சமுத்திரத்தினால், தத்த அர்ஹண நிகேதனஹா சமுத்திரத்தினால கொடுக்கப்பட்ட அர்ஹணம்னா அர்க்கியம். சமுத்திர பகவான் அர்க்கியம் கொடுத்து அவருடைய இடத்துல அவருக்கு ஒரு சரண கொடுத்தார். நிகேதன வீடுன்னு அர்த்தம். சோ சமுத்திரம் என்ன பண்ணிட்டுன்னா, ஒரு வீடும் கொடுத்து ஒரு இருப்பிடம் கொடுத்து அவருக்கு அர்க்கியத்தையும் கொடுத்தார். இத ஜலசமாதின்னு எடுத்துக்கலாம். ஆனா அடுத்த ஸ்லோகம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதனால்தான் இத சமுத்திர பகவான் தன் பக்கத்துல ஒரு வீட்டை கொடுத்தாருன்னு எடுத்துக்கலாங்க, அப்படிதான் எடுத்துக்க முடியும். இந்த சகரபுத்திராலாம் அந்த கபிலர் இது பண்ணி இதாச்சு, கபிலாசிரமம் போகிறது அது சொல்றேன் இல்லையா, அது கங்கா சாகர்னு சொல்றா கல்கத்தால. சாகரம் கேம் பிகாஸ் ஆஃப் சகரபுத்ரா ஆஷஸ் சொல்றா இல்லையா, தெரியல. மேபி அதுவா கூட இருக்கலாம். ஏன்னா கபிலாசிரமம் உங்களுக்கு சாகரத்துக்கும் அடியில தானே இருக்குன்னு பேரு உங்களுக்கு பாத்தாளத்துல. ஆனா காசியில ஒரு ஒரு இது இருக்கு, அவருடைய ஒரு கோவில் இருக்கு. அங்க கபில முனியினுடைய ஒரு ஸ்டாச்சு ஒண்ணு இருக்கான். அதாவது அது பார்த்துட்டு வந்தவர் ஒருத்தர் சொன்னார், அப்படியே ஒரு லிவிங் பிரசன்ஸ் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. ரொம்ப ஒரு ஒரு இதுவா இருக்கு பாக்குறதுக்கு அந்த இடத்துல அப்படின்பார். அதனால இன்னைக்கும் அவர் இருக்காருங்கிறது தான் அடுத்த ஸ்லோகத்துல அப்படிதான் சொல்றார். ஆஸ்தே யோகம் சமாஸ்தாய சாங்கியாச்சாரியைஹி அபிஷ்டுதஹ த்ரயாணாமபி லோகானாம் உபசாந்தியை சமாஹிதஹ. முவ்வுலகத்திற்கும் ஒரு உபசாந்தியை, ஒரு சாந்தியை கொடுப்பதற்காக, உபசாந்தியர்த்தம் சமாஹிதஹ, முவ்வுலகத்திற்கும் ஒரு நன்மையை கொடுப்பதற்காக, அதாவது இந்த யோகாபியாசம் மூலியமாக என்ன ஒரு முக்தி மார்க்கத்தை தெரிவிக்க முடியுமோ அந்த மார்க்கத்தை தெரிவிப்பதனால் ஜனங்களினுடைய துக்கம் போக்கி ஒரு யோக நிலையை புரிவதற்காக
சமாஹிதா சமாதி நிலையை அடைந்து யோகம் சமாஸ்தாய யோகத்தை மேற்கொண்டு சாங்கியாச்சாரியைஹி அபிஷ்டுதா சாங்கிய மதத்தை வந்து ஃபாலோ பண்ற அந்த ஆச்சாரியர்கள்னால அபிஷ்டுதா ஸ்தோத்திரம் செய்யப்பட்டவராக ஆஸ்தே பிரசன்ட் டென்ஸ்ல போட்டிருக்கு, லட்லகாரத்துல இருக்கு, இருந்து கொண்டு இருக்கிறார், இன்னமும் அவருடைய லிவிங் பிரசன்ஸ் இருக்குங்கிறதுக்கு சொல்றோம். ஆஸ்தே யோகம் சமாஸ்தாய சாங்கியாச்சாரியைஹி அபிஷ்டுதா த்ரயாணாமபி லோகானாம் உபசாந்தியை சமாஹிதா. இப்போ கன்க்ளூஷன். ஏதன் நிகதிதம் தாத்த மைத்ரேயர் விதுரருக்கு சொல்றார். யத் பிருஷ்டோகம் தவ அனக கபிலஸ்ய ச சம்வாதः தேவஹூத்யாஹ ச பாவனஹ. ஹே தாத்த குழந்தை, யத் பிருஷ்டஹ அகம், அப்பா நீ என்ன என்கிட்ட கேட்டியோ அப்படின்னு. அனக அகன பாபம், பாபம் இல்லாதவரே விதுரர். யத் பிருஷ்டஹ அகம் துவயா தவ, உன்ன இல்ல, யத் பிருஷ்டஹ அகம் நான் என்ன, நீ என்ன கேட்டியோ, தவ ஏதது நிகதிதம் அது உனக்கு கூறப்பட்டது. என்ன கூறப்பட்டது? கபிலஸ்ய சம்வாதः தேவஹூத்யாஹ, கபிலஸ்ய தேவஹூத்யாஹ ச பாவனஹ சம்வாதः யத் பிருஷ்டஹ அது தது நிகதிதம் அப்படின்னு கனெக்ஷன் அங்க. சோ தேவஹூதிக்கும் கபிலருக்கும் உண்டான ஒரு புண்ணியமான சம்வாதம், கான்வர்சேஷன் இருக்கு. அந்த உரையாடல் வந்து எது உன்னால் கேட்கப்பட்டதோ ஏதது நிகதிதம், அது நான் உனக்கு சொல்லியாச்சு. இது கேட்டது நம்முடைய பலஸ்ருதிக்கு வரார். இந்த கபிலோபாக்கியானத்தினுடைய ஒரு பலஸ்ருதி. யைதம் அனுஸ்ருணோதி யோ அபிதத்தே கபில முனேஹே மதம் ஆத்மயோக குஹ்யம் பகவதி கிருததீஹி சுபர்ணகேதோ உபலபதே பகவத் பதாரவிந்தம். யஹ இதம் அனுஸ்ருணோதி, யார் இத அனுஸ்ருணோதி கேட்கிறார்களோ, ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் அதை பின்னாடி கேட்கிறாரோ, அதாவது முதல்ல கபிலர் தேவஹூதிக்கு சொன்னது, அதுக்கப்புறம் மைத்ரேயர் அதை வந்து பராசரர் மைத்ரேயருக்கு சொல்லியிருப்பார், அதுக்கப்புறம் அந்த அந்த ஒரு கர்ண பரம்பரை இருக்கும் இல்லையோ, அந்த ஒரு குரு பரம்பரா இருக்கே, அதுல அனுஸ்ருணோதி தான். யாருமே இதை முதல் தரையா கேட்கல, எத்தனையோ பேர்கள் அதை வந்து உபதேசம் பண்ணிருக்கா. அதை வந்து சுக்கர் பரீட்சித்துக்கு சொல்ல, மைத்ரேயர் விதுரருக்கு சொல்ல, எப்படி ஒரு குரு பரம்பரை இருக்கே, அந்த பரம்பரையில திருப்பியும் யாரு அதை வந்து பశ్చాத் ஸ்ருணோதி, இதுக்கு பின்னாடியும் யாரு இந்த கபிலோபாக்கியானத்தை கேட்கிறாளோ, யஹ அபிதத்தே, யாரு இத சொல்றாளோ, எதை? கபில முனேஹே ஆத்மயோக குஹ்யம் மதம் யஹ ஸ்ருணோதி, யாரு இந்த கபில முனிவரினுடைய ஆத்மயோக குஹ்யம், ஆத்மாவை பத்தின ஆத்மஸ்வரூபத்தினுடன் சேர்வதற்கு உண்டான ஒரு குஹ்யம் ரகசியமான இந்த உபதேசம் இருக்கே, இந்த ஒரு மதம் கபில முனிவரனுடைய மதம் இருக்கே, இதை எவன் ஒருவன் கேட்கிறானோ, யஹ அபிதத்தே, எவன் ஒருவன் சொல்றானோ, அவனுக்கு இப்ப என்ன ஆறுது? பலஸ்ருதி இல்லையா? பகவத் பதாரவிந்தம் உபலபதே, பகவானுடைய பாதாரவிந்தம் அவனுக்கு கிடைக்கிறதுன்னு அஷ்யூரன்ஸ். இங்க கபிலர் வந்து பக்தி பிரதானம்ங்கிறத இங்க வந்து சொல்லிடுறாரா இல்லையா? சோ பகவத் பதாரவிந்தம் உபலபதே, பகவானுடைய திருவடி தாமரை அவன் அடைகிறான். என்னத்தினால? ஏன்னா அவனுடைய புத்தி இதை கேட்டதுனால. கிருத தீஹி சுபர்ணகேதோ பகவதி கிருத தீஹி, சுபர்ணன்னு அழகான ஒரு ரக்கைகளை உடையவன் கருடனுக்கு போகிறது. சுபர்ண கேதோ கருட துவஜே. இதுல வந்து பரமேஸ்வரனுக்கு வந்து விருஷபா இல்லையா, விருஷப வாகனம் விருஷப கேது, விருஷப துவஜகான்னு பேரு பரமேஸ்வரனுக்கு. அதே போல இங்க விஷ்ணுக்கு என்னன்னா கருட வாகனன் கருட துவஜ ரெண்டுமே உண்டு. எது வாகனமோ அதுதான் அவளுக்கு வந்து கொடியிலையும் இருக்கு. சுபர்ணகேதோ பகவதி, பகவானான விஷ்ணு கருடனை துவஜம் தன்னுடைய கொடியில வச்சுட்டு இருக்கக்கூடியவரான விஷ்ணு அவரிடத்தில் கிருத தீஹி புத்தியை செலுத்தினவனாக பகவத் பதாரவிந்தம் லபதே, பகவானுடைய ஒரு பாதாரவிந்தத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லி இந்த கபிலோபாக்கியானம் முடியறது 3வது ஸ்கந்தத்துல. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே வையாசிக்யாம் அஷ்டாதசசாஸ்திரயாம் பரமஹம்ஸ்யாம் சம்ஹிதாயாம் 3ய ஸ்கந்தே காபிலோபாக்கியானே 33தமோத்தியாய. இதோட வந்து 3வது ஸ்கந்தமும் நமக்கு முடியறது. ஜஸ்ட் ஒரு ரீகேப். ஏன்னா இந்த 3வது ஸ்கந்தம் வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசா இருந்தது, கிட்டத்தட்ட 160 கிளாஸ் ஆயிருக்கு இல்லையா? அதனால அதை வந்து ஒரு சுருக்கமாக ஜஸ்ட்
மெயின் பாயிண்ட்ஸ் எந்தெந்த அத்தியாயத்துல இருந்தது அப்படிங்கறத மாத்திரம் சொல்லிடுறேன். முதல் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 4வது சாப்டர் வரைக்கும் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி அந்த 2வது ஸ்கந்தம் முடியறச்சே நமக்கு வந்து சுகர் பரீட்சித்துக்கு சொல்ற அட்வைஸ்னு பார்த்தோம். அதுல சுகர் பரீட்சித்துக்கு இந்த விதுர உத்தவ சம்பாதத்தை சொல்லிட்டு வந்தார். அதனால இது எல்லாமே இதனுடைய அந்த கான்வர்சேஷன் ட்ரீல நமக்கு வந்து சுகர் பரீட்சித்துக்கு சொல்றதுதான் மெயின் கான்வர்சேஷன்ல இருக்கு. அதுல விதுரர் உத்தவ சம்பாதம், உத்தவர் வந்து கிருஷ்ணனுடைய கதையை வந்து சுருக்கமா நமக்கு சொன்னார். அது முதல் 4 அத்தியாயங்கள்ல. அதுக்கப்புறம் 5ல இருந்து 12 விதுரர் போய் மைத்ரேயரை மீட் பண்றது, அந்த சம்பாதம். மைத்ரேயர்கிட்ட சிருஷ்டியை பத்தி அவர் கேட்கிறார். சிருஷ்டி கிரமத்தை பத்தி நமக்கு வந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்கிரஷன், ஒரு சைடு டைவர்ஷன் ஒண்ணு எடுத்துக்கிறார். டேக் டைவர்ஷன் மாதிரி ஒரு வராக அவதாரத்தை பத்தி சொல்லி ஹிரண்யகசிபுவனுடைய ஒரு உற்பத்தி, ஹிரண்யாக்ஷனுடைய உற்பத்தி அதெல்லாம் சொல்லி நமக்கு வராக அவதாரம் சொல்லி ஹிரண்யாக்ஷனுடைய வதத்தை வந்து வர்ணிச்சு, அங்கதான் யஜ்ஞவராக மூர்த்தியோட ஸ்தோத்திரம் எல்லாம் ஏற்பட்டது இல்லையா, அதெல்லாமும் பார்த்தோம். அது 13-19 உடனே விதுரர் வந்து நினைவுபடுத்தி திருப்பியும் அந்த பிரஜா சிருஷ்டிய பாதியில விட்டேல பாக்கி பூத சர்க்கலங்கள் எல்லாம் பத்தி நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதை கேட்கும் பொழுது அந்த 20வதுல குயிக்கா அவர் வந்து he just went through all of that. அந்த பாக்கி இருக்கக்கூடிய பிரஜைகள், அதாவது தேவ கந்தர்வ இவர்களுடைய சிருஷ்டிய பத்தி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு 21ல கர்தமர், தேவஹூதி, கபிலர், அந்த 21st அத்தியாயத்திலிருந்து இந்த 33வது அத்தியாயம் வரையில் நமக்கு கிட்டத்தட்ட இத்தனை அத்தியாயங்கள்ல கர்தமர் தேவஹூதி விவாகம், அதுக்கப்புறம் கபிலர் அவதாரம், கர்தமர் கிளம்புறது, தேவஹூதியினுடைய ஒரு விஷாதம், அவளுக்கு என்னத்துக்காக அவளுடைய அந்த விஷாதத்தை எப்படி அர்ஜுனனுடைய விஷாதம் ஏற்பட்டதோ அது போல இங்க தேவஹூதிக்கு வந்து எதுக்காக இவர் கிளம்பினார், என்னத்தை தேடிட்டு போகிறாருங்கிற அவளுடைய கொஸ்டின், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். அதுதான் கபில கீதைன்னு அந்த 25வது அத்தியாயத்துல இருந்து 33வது அத்தியாயம் வரைக்கும் இப்ப பார்த்தோம். அதுல கடைசியில தேவஹூதியினுடைய ஜீவன் முக்தி. இதோட வந்து 3வது ஸ்கந்தம் முடிஞ்சது. அடுத்த வாரத்துல இருந்து நம்ம 4வது ஸ்கந்தம் ஆரம்பிப்போம். எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்பித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. இன்னைக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் தன்யோஸ்மி. Thank you.